கருணையின் திருவுருவே சத்குருவே, கடவுளை கண்டுணர்ந்த எம் குருவே. தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும், உலகமெங்கும் வாழும் நம் இந்திய சமூகத்தினருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள். என் சார்பாகவும் என் துணைவியார் ஸ்ரீ சுந்தரி அவர்கள் சார்பாகவும் எங்களின் இனிய தை பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு வாழ்க்கையில. இதுல கடவுள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, மானிடரா பிறந்த அனைவரிடத்திலையும் ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆக இந்த சக்தி எல்லா மானிடத்திலும் இருக்கு. இது மனிதரா பிறந்த ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாமல் மனிதரா பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த சக்தியை உணர்ந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கையில எல்லா துறையிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எளிமையான முறையில எப்படி இந்த சக்தியை நம்ம மேல எழுப்பி அது பலன் தரும்படி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் சித்தர்களோட ஆசீர்வாதமும் கடவுளுடைய அனுக்கிரகமும் கருணையும் தான் அதுக்கு காரணம். ஏன்னா இதுல பாருங்க, பிராண சக்தி ராஜயோகமா இருக்கட்டும், யோகம் நிறைய இருக்கு அல்லவா. பக்தி யோகம் இருக்கு, கர்ம யோகம் இருக்கு, அப்புறம் ராஜயோகம் இருக்கு, அடயோகம் இருக்கு, கிரியா யோகம் இருக்கு, இப்படி நிறைய யோகங்கள் இருக்கு. ஆனா இந்த சக்தியை எழுப்புவதுக்கு என்ன சொல்றாங்க? பிராணாயாம பயிற்சி செய்யணும், பிராண சக்தியை வசப்படுத்தணும். பிராண சக்தியை வசப்படுத்துவதன் மூலமாகத்தான் நமக்கு நமக்குள்ள இருக்கிற சக்தி எழுப்பணும். இந்த பிராண சக்தியை இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சிறு விஷயம் இருக்கு. பிராண சக்தி வசப்படுத்துவது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. சிலர் சொல்லலாம், இல்ல நான் மூச்சு இழுத்து நிறுத்தி மூச்சு விட்டா பிராணசக்தியை வசப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பல வாராக அதை பற்றி பேசலாம். ஆனா அவ்வளவு ஈஸி இல்ல. மூச்சை இழுத்து நிறுத்தி விடுவது என்று பூரகம், ரசகம், கும்பகம்னு யோகத்துல சொல்லப்படுது. இங்க அப்படி கிடையாது. எவ்வளவு நிறைய சித்தர்கள் பாடல்கள் சரி, எவ்வளவு விஷயங்கள்லாம் ராஜயோக புத்தகங்கள்லாம் எழுதியிருந்தாலும் பிராண சக்தி வசப்படுத்தி தான், அந்த மூலமாகத்தான் நம்ம சக்தி எழுப்பணும் தான் சொல்லியிருக்கேன். வசப்படுத்தக்கூடிய நுட்பம் அப்படின்றது சொல்ல கிடையாது. ஏன் சொல்ல கிடையாதுன்னா, அது ஒரு குரு மூலமா தான் அது நடைபெற வேண்டும். அப்ப குரு மூலமா நடைபெறணும்னா கண்டிப்பா அந்த குரு ஒரு சித்தரா இருக்கணும், அல்லது ஒரு யோகியா இருக்கலாம், இல்ல கடவுளோட அனுக்கிரகம் பெற்றவரா இருக்கணும். அப்படி பெற்றவர்கிட்ட பிராணாயாம பயிற்சி முதல் மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டால்தான் பிராண சக்தியை வசப்படுத்த முடியும். இல்லைன்னு சொன்னா பிராண சக்தியை வசப்படுத்தவே முடியாது. அது சித்தர்கள் அருளாலும் இறைவன் அனுக்கிரகத்தாலும் நான் அந்த சித்தியை பெற்றிருக்கேன். ஆக பிராணாயாம பயிற்சியை நான் வழங்கும் பொழுது எல்லாருக்கும் பிராண சக்தி வசப்படும்படி செய்யறேன். அதை நேரடியா அனுபவ ரீதியா அவங்கள உணரும்படியும் செய்யறேன், ப்ரூவ் பண்றாங்க. எல்லாரும் பாருங்க, அந்த உணரும்படி செய்யறேன். ஆக இப்படி ஒவ்வொருவரும் கடவுள் ரொம்ப மனிதனுக்கு கொடுத்த பெரிய வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஆக இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி உலக மக்கள் அனைவரும், நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து இந்திய சமூகத்தினரும், இந்தியர்கள் அனைவருமே, நம்ம தமிழர்கள் என்ற முறை எல்லாருமே இந்த யோக சக்தியை பெற்று எல்லோரும் சீரும் சிறப்போடும் வாழ்க்கையில எல்லா வகையான, அதாவது கல்வியிலிருந்து செல்வ வகையிலும் சரி, குடும்ப செழிப்பிலும் சரி, கணவர் மனைவி பிள்ளைகள் அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துவதோடு மட்டுமல்ல, முடிந்தால் மிக விரைவிலே தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த சக்தியை உணரும்படி செய்து எல்லோருமே, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே இந்த சக்தியை உணர்ந்து மிக மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் சார்பாகவும் என் துணைவியார் ஸ்ரீ சுந்தரி அவர்கள் சார்பாகவும் எங்களின் தை பொங்கல் வாழ்த்துக்கள். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் எங்களின் ஆர்பிடி சிங்கப்பூர் மலேசியா சார்பாக எங்களின் இனிய தமிழர் நல்வாழ்த்துக்கள்.
கருணையின் திருவுருவே சத்குருவே கடவுளை கண்டுணர்ந்த எம் குருவே